الحمد لله الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله صلى الله عليه وسلم. يا أيها المشتاقون بنور جماله صلوا عليه وآله وصحبه ولجميع المؤمنين والمسلمين كلهم أجمعين أما بعد. أوصيكم عباد الله وإياي بتقوى الله. கண்ணியத்திற்குரிய இஸ்லாமியர்களை, அல்லாஹ்வுடைய கிருபையால 12வது நோன்பில் நம்ம இருக்கிறோம். 12வது நோன்பு போகிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு இங்கே இருக்கக்கூடிய இந்த மீது உள்ள 18 நாட்களையும் அவனுக்கு பொருத்தமான வழிகளில் செலவு செய்ய அல்லாஹ் பரக்கத் செய்வாராம், தௌஃபீக் செய்வாராம். சென்றுவிட்ட காலங்களுடைய நன்மைகளை, கூலிகளை அல்லாஹ் உண்மையில் மறுமையிலும் நிறைவாக ஆக்கி தருவாராம். இன்றைக்கு அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுடைய இறந்த தினம். பிற பெண்ணகங்களில் தான் இறந்தாங்க என்று வரலாற்று ஆசிரியர்கள் நமக்கு சொல்லித்தராங்க. ரமலான் முறை 12 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்தாகி சரியாக 6 மாதம் கழித்து அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தானார்கள் என்பதாக சொல்வாங்க. உண்மையிலேயே அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மிகப்பெரிய சிறப்புமிக்க ஒரு பெண்மணி. அகிலத்துடைய எல்லா மக்களுக்கும், பெண்களுக்குமே அவங்க ஒரு முன்மாதிரியான ஒரு பெண்மணியாக இருந்தார். ஒரு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிள்ளை பாக்கியத்தை அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மூலமாகத்தான் கொடுத்தாங்க. 6 பிள்ளைகள். மற்ற எந்த மனைவிமார்களுக்கும் அவங்க குழந்தை பாக்கியத்தை கொடுக்கல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி காலம் வரை அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை சிறந்து பேசும்போது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா கேட்பாங்க, ஏன் கடைசி காலத்தில் கூட அவர்களையே பற்றி நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது கூட பல காரணங்கள்ல இது ஒரு காரணம் சொல்லுவாங்க. அல்லாஹ் தஆலா அவர்கள் மூலமாகத்தான் எனக்கு குழந்தை பாக்கியத்தை தந்தான் என்பதாக சொல்லுவோம். ஒரே ஒரு மாரியத்தில் குபத்தியா என்று சொல்லக்கூடிய ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. அந்த பெண்ணின் மூலமாக ஒரு இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆண் குழந்தை பிறந்தது. அந்த பிள்ளை தான் ஆண் குழந்தை எல்லாமே பிறந்து ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்து போச்சு. அன்னை கதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க மூலமாக 2 ஆண் குழந்தை பிறந்துச்சு. இந்த 2 ஆண் குழந்தை ஒரு வருஷத்துக்குள்ளே 4 மாசம் 8 மாசத்துக்குள்ளே இறந்துருச்சு. இந்த மாரியத்தில் குபத்தியா என்ற அந்த பெண்மணி மூலமாக பிறந்த அந்த குழந்தை, ஆண் குழந்தை மட்டும்தான் கிட்டத்தட்ட 1.5 வருஷத்துக்கு மேலாக இருந்தது. அந்த குழந்தையை இறந்து அடக்கம் செய்யும் பொழுது அந்த கபரிலே இருந்து அந்த குழந்தையை வாங்கி வைக்கும் போது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கண்ணீர் வந்தது. அப்போ சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லுமா நீங்களுமா அழுகிறீங்கன்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது பாசத்தின் வெளிப்பாடு என்று சொன்னாங்க. இது பாசத்தின் வெளிப்பாடு. எந்த பொருளா இருந்தாலும் மனசுல ஒரு பாசம் இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகள் இல்லவா, நம்மளுடைய ரத்தம் இல்லவா, அந்த பாசத்தின் வெளிப்பாடு என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கருணையின் வெளிப்பாடு. இது
இந்த மாதிரி அழுகுவது தப்பு கிடையாது. ஒப்பாரி வச்சுக்கிட்டு அல்லாஹ் அழைச்சிட்டு போயிட்டானே, அல்லாஹ் கண்ணு தெரியலையா, இப்படியா இப்படியா சொல்லிட்டு அழுகிறேன், இதுதான் கூடாது. வாசத்தின் வெளிப்பாடாக கண்ணீரை விரவப்பது என்பது அது ஆகமாக்கப்பட்டது. அதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. இது இரக்க சிந்தனையில் வரக்கூடியது, இந்த பிள்ளை மீது பாசத்தின் வெளிப்பாடாக வருவது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆக அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாக 6 குழந்தைகளை அல்லாஹ் தஆலா கொடுத்தார். அதுல 4 பெண் குழந்தைகளை கொடுத்தார். ஃபர்ஸ்ட் குழந்தை ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, இரண்டாவது குழந்தை ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, மூன்றாவது குழந்தை உம்மு குல்சூம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, நான்காவது குழந்தை தான் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் ரொம்ப சின்ன பிள்ளை, சிறுமி, ஓடியாடி விளையாடக்கூடிய ஒரு சிறுமி, பருவம் வயது அடையாத ஒரு சிறுமி. எந்த அளவுக்கு அவங்க சிறுமியாக இருந்தாங்கன்னா, ஒரு நாள் அன்னை ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மரணப்படுக்கையில படுத்திருக்கிறாங்க. அவங்களுக்கு வைத்தியம் பார்க்குவதற்கு கூட கையில காசு இல்லை. எவ்வளவு பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலை பாருங்க, கஷ்டமான சூழ்நிலை. கஃன் துணி வாங்குவதற்கு கூட கையில காசு இல்லாத ஒரு சூழ்நிலை. எவ்வளவு பெரிய ஆளு, மக்கமா நகரத்தில் மிகப்பெரிய செல்வந்தர், செல்வ சீமாட்டி. மக்கமா நகரத்திலே பெரிய கோடீஸ்வரர் அவங்கதான் ஒரு காலத்துல. அதாவது இந்த வியாபார வல்லுநர்கள் சொல்றாங்க, அவங்கள்ட்ட இருந்த சொத்து மதிப்பு இன்றைய காலத்துல பார்த்தா 22,000 கோடி ரூபாய் இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு பெரிய செல்வ சீமாட்டி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக வேண்டியே அர்ப்பணித்தார்கள். எல்லாத்தையுமே செலவு செய்தார், மார்க்கத்திற்காகவே செலவு செய்தார். கடைசி நேரத்துல கஃன் துணிக்கு கூட வசதி இல்லாத ஒரு சூழ்நிலையில் அவர்கள் மரணித்தார்கள் என்பதுதான் வரலாறு சொல்லி சொல்கிறேன். அது ஒரு பெரிய விஷயம் அவங்களோட தியாகத்திற்கு. அதனால்தான் மரணம் கூட அந்த நேரத்தில் என் அன்னை ஹதீஜா இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டார். சுற்றி 9 மணி நேரத்தில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. ஆனால் நபிசல்லாஹு யாரை தேடினார்கள், இந்த நேரத்தில் என்னுடைய மனைவி ஹதீஜா இருந்திருக்க வேண்டுமே என்று ஆசைப்பட்டார். சரி சரி. இப்போ அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சிறுமிட்ட சொல்லி அனுப்புறாங்க, இந்த மாதிரி எனக்கு வஃபாத்துடைய நேரமா இருக்குது, நான் குறைக்கிறதுக்கு சந்தேகம் இல்லை, ஏன்னா நான் இறந்து போயிட்டேன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மேனி உடம்பை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த துணி, துப்பாக்கி உள்ளக ஒரு துணி போடுறது, பெண்ணின் போடுறோம்ல அந்த மாதிரியான ஒரு துணி அன்றைய காலத்தில் சட்ட மாதிரியே போடுவாங்க. இப்பதான் பெண்ணின் மாதிரி இன்றைய காலத்துல வந்துருச்சு. அன்றைய காலத்துல சட்ட மாதிரியே இருக்காது, அதுக்குள்ள ஜோப்புலாம் இருக்கு, பார்த்துருக்கீங்களா? இன்றைய காலத்துல வசதி நானும் பார்த்துருக்கிறேன். சட்டம் மாதிரியே இருக்கும், அதுக்கு மேலே சட்டம் போடுவாங்க. எந்த அளவுக்கு இருக்கிறாரு, லூசா இருக்கும். அந்த மாதிரியான ஆடையை நபிசல்லாஹு அலைஹி வஸல்லம் அணிந்திருந்தார்கள். அப்போ அந்த சட்டையை எனக்கு கஃனுக்காக வைக்க வேண்டும், என்னுடைய உடம்பு மேலே அதை வைக்க வேண்டும் என்று நீ சொல்லு. ஏன் தெரியுமா? அப்பொழுதுதான் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திருமேனியில் பட்டிருந்த அந்த துணி என் உடம்பில் இருக்கும் போது அந்த இது கபருடைய வேதனை எனக்கு இல்லாமல் இருக்கும் அல்லவா அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. என்னென்று கூட தெரியல. பார்த்து இந்த விஷயத்தை ஓடி வந்து என்ன விளையாட்டு போக்குல ஓடி வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட தன் தந்தை இடத்துல சொல்றாங்க, என்ன தந்தை அவர்களே அம்மா இப்படி சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணீர் கொட்டுது, கண்ணீர் கொட்டுகிறது. சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என் அருமை மகளை ஃபாத்திமாவே, உன் மகளுக்கு என் ஆடை என்ற என் தோளை உடுத்து கொடுக்க முடியும் என்று இருந்தாலும் நான் உடுத்து கொடுப்பேன். இதான் உண்மையான அன்பான ஒரு நாள். அந்த அளவுக்கு என்னுடைய தாய் எனக்காக வேண்டி அர்ப்பணம் செய்தவர்.
என்னுடைய உடலுடைய அந்த தோலை உரித்து கொடுக்க முடியும் என்று இருந்தாலும் நான் உரித்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக வரலாற்றில் பார்க்கிறோம். அதை கூட ஒரு விளையாட்டுத்தனமாக போய் சொல்லக்கூடிய பக்குவம் தான் யாருக்கு இருந்துச்சு? அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு அந்த அளவுக்கு சிரிப்பு. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரொம்ப சிறுபிள்ளையாக இருந்து வளர வளர அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பக்குவத்தில் வளர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருந்து வர எல்லா பிள்ளைகளும் மூத்தா போயிட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் மூத்தா போயிட்டாங்க. 3 பெண் பிள்ளைகளும் மூத்தா போயிட்டாங்க. 3 ஆண் குழந்தைகளும் மூத்தா போயிட்டாங்க. அவர்கள் தான் தன் கையால் அடக்கம் செய்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மட்டும்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை பார்த்தவர். அவர்களுக்கு பிறகு வஃபாத்தானவர்கள். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஹ்லுல் பைத் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். அஹ்லுல் பைத் என்ற ஒரு தொடர் குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா சொல்லும்போது சொல்றான், நபியே தாங்கள் சொல்லுங்கள், நான் கொண்ட இந்த மார்க்கத்தை எடுத்து வைக்கும் போது உங்கள்கிட்ட எந்த காசு பணமும் கேட்கல. ஆனால் என்னுடைய அருள் வைத்து என்று சொல்லக்கூடிய குடும்பத்தாளர்களை நீங்கள் கண்ணியப்படுத்துங்கள். அவர்கள் மூலமாக நிறைய கல்வி ஞானம் இருக்கிறது. ஆன்மீக கல்வி ஞானத்துடைய வாசல் படிகள் அங்கிருந்துதான் உருவாகிறது என்பதை நபியே தாங்கள் சொல்லிக்காட்டுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஷுரால சொல்லித் தர்றாங்க. அந்த அளவுக்கு புகழ்பெற்ற ஒரு தொடர் தான் அருள் வைத்து என்று சொல்லக்கூடிய ஒரு தொடர். அந்த தொடர் யாரிடத்திலிருந்து உருவாகிறது என்று சொன்னால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மூலமாகத்தான் உருவாகி, அவர்கள் மூலமாகவும் அன்னை ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா இந்த 2 பேருக்கும் பிறந்த அந்த குழந்தைகள் மூலமாகத்தான் அந்த தொடர் என்பது உருவாகிறது என்பதாக சொல்லப்படுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா அவங்களுடைய மற்ற 3 பிள்ளைகள்னா அவங்களுடைய ஜீவிய காலத்துல மௌத்தாயிட்டாங்க. இவர்களுக்கு பிறகு யார் இருந்தது என்று சொன்னால் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள். அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு ஸஹரா என்ற பெயர் உண்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, ஏன் ஃபாத்திமாக்கு ஸஹரான்னா ஒரு நட்சத்திரத்துடைய பெயர், ஏன் இந்த பெயரை வச்சுன்னு கேட்கும்போது, அவர்கள் கர்ப்பத்தில் இருக்கும்போது நான் கண்டேன், இந்த உலகத்திற்கு எப்படி சந்திரன் ஒரு வெளிச்சத்தை கொடுத்துக் கொண்டிருக்கிறதோ, ஒரு வழிகாட்டி கொண்டு இருக்கிறதோ, இந்த நட்சத்திரத்திற்கு நிறைய வழிகளை தேடுவாங்க, மக்கள் விலகிக் கொள்வாங்க. அது மாதிரி இந்த உலகத்திற்கு என்னுடைய மகன் ஒரு வழிகாட்டு நட்சத்திரத்தை போன்று வழிகாட்டி கொண்டு இருக்கிறார் என்பதை நான் கண்டேன். அதனால தான் ஃபாத்திமாக்கு ஸஹரா என்று நான் பெயர் வைத்தேன் என்று சொன்னான். அதே மாதிரி ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களுக்கு இன்னொரு பெயர், நிறைய பெயர் பிரசித்தி பெற்றது இன்னொரு பெயர் பத்தூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அல் பத்தூல் என்று சொன்னா உங்களுக்கு மாதவிடாய் வராது. உங்களுக்கு மாதவிடாய் வராது. சொர்க்கத்தில் எப்படி பெண்மணிகளுக்கு மாதவிடாய் வராதோ அதே மாதிரி சொர்க்கத்து பெண்மணிகள் உலகத்தில் வாழ்ந்தார்கள் என்று சொன்னால் அது அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க மட்டும்தான். அவங்க மாதவிடாய் வராது. ஆனால் வயசுக்கு வந்தாங்க. அது அல்லாஹ் அவர்களுக்கு அறிவித்து கொடுத்த அம்சங்கள். வயசுக்கு வந்துட்டாங்க. 15 வயசுல அவங்களுக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. 15 வயசுல இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. ஏனால் அவர்களுக்கு மாதவிடாய் வராது. பரிசுத்தமான பெண்மணி அவங்க. சொர்க்கத்து பெண்மணி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாலும் சொர்க்கத்துடைய தலைவியாக தான். சொர்க்கத்துடைய தலைவினா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு காலத்திற்கு பிறகுள்ள பெண்மணிகளுக்கு மட்டுமல்ல, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலிருந்து கடைசி உலகம் அடையும் வரை வரக்கூடிய எல்லா பெண்மணிகளுக்கும் சொர்க்கத்தை தலைவியாக தான். இன்னை ஃபாத்திமா எல்லாம் நிறைய பெண்மணிகளை சிறப்புக்குரிய பெண்மணி என்று சொன்னாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை நிசாஇல் ஆலமீன் என்று சொன்னார். பெண்களுக்கு எல்லா பெண்களை விட உலகத்தில்
இருக்கக்கூடிய எல்லா பெண்களோட உயர்ந்த பெண்மணி என்பதாக சொன்னாங்க. சிறப்புக்குள்ள பெண்மணிகள் இருக்கிறாங்க நிறைய பேர். அன்னை கதிஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி என்ன சொன்னாங்க? பெண்மணிகளிலேயே சிறந்த பெண்மணி என்று சொன்னாங்க. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்லும்போது பெண்மணிகளிலேயே சிறந்த பெண்மணி என்று சொன்னாங்க. ஆனால் தலைவி என்று சையீதத்துன் நிசா ஃபி அஹ்லில் ஜன்னah சொர்க்கத்தில் உள்ள பெண்மணிகளுக்கெல்லாம் தலைவியார் என்று சொன்னால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தான் இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ வளரும் பொழுது அன்னை கல்யா ரலியல்லாஹு தஆலா வஃபாத்தாகக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு தன்னுடைய மகள் ஃபாத்திமாவையும் கையை பிடிச்சு சொன்னாங்க, என்னுடைய எல்லா பிள்ளைகளையும் நல்லபடியாக நான் வளர்த்துட்டேன். ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைகளை வந்து ஆம்பளை வளர்க்க முடியாது, பொம்பளை தான் சரியா வளர்க்க முடியும். ஏன்னா அந்தந்த பருவத்தில் அந்தந்த மாற்றங்கள் உடல் மாற்றங்கள் வரும். அது பெண்கள் தான் இருந்து சரி செய்ய முடியும், ஆனால் ஆண்கள் வந்து செய்ய முடியாது. அதனால அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சிறுபிள்ளையாக இருக்கும்போது அன்னை கதிஜா ரலியல்லாஹு தஆலா என்ன செஞ்சாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில பிடிச்சு கொடுத்து, நான் 3 பெண்மணிகளையும் நான் வளர்த்துட்டேன், அவங்கெல்லாம் வயசுக்கு வந்துட்டாங்க, எல்லா பக்குவத்தையும் வளர்ந்துட்டாங்க. ஆனால் இன்னை ஃபாத்திமா போல சிறுபிள்ளையாக இருக்கிறார், அவளை வளர்க்கக்கூடிய பொறுப்பு உங்களுடைய பொறுப்பு என்று சொன்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வரை ஒரு தன் மனைவியுடைய அந்த வாக்குறுதியை கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மற்ற பிள்ளைகள் மீது எல்லா பிள்ளைகளும் அனுபவித்திருந்தார்கள். ஆனால் ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க மீது தனி ஒரு கவனம் செலுத்துவார்கள். வெளியூருக்கு எங்க போயிட்டு வந்தாலும் தான் வீட்டுக்கு போறதுக்கு முன்னால் ஃபாத்திமாவை கூறி நலம் விசாரிச்சுட்டு தான் வீட்டுக்கு வருவாங்க. அவர்களை எப்பொழுதுமே ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்துக் கொண்டே இருப்பார்கள். அதனாலதான் தான் பக்கத்திலேயே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வீடு அமைச்சு கொடுத்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை திருமணம் முடிச்சு கொடுத்து தான் பக்கத்திலே வைத்திருந்தார்கள் இருக்கிறார்கள். அடிக்கடி போய் ஃபாத்திமாவை நலம் விசாரிக்க வேண்டும், அவர்களுடைய குறைகள் நிலைகளை நிறைவேற்றி செய்ய வேண்டும் என்பதற்காகவே. ஏன்னா மனைவிக்கு கொடுத்த வாக்குறுதி ஹதீஸ்ல எழுதுவாங்க, ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வஃபாத்திற்கு பிறகு ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆனார்கள்? எல்லா பிள்ளைகளும் அதுக்கு முன்னாடி மௌத்தா போச்சுல. இதுக்கு ஒரு சின்ன ஒரு கருத்து எழுதுவாங்க, பல கருத்துக்கள் ஒரு கருத்து எழுதுவாங்க. எப்படின்னா, ஒரு பெண் பிள்ளைகளை வளர்க்கிறது ஆம்பளைகளுக்கு முடியாது, பொம்பளைகளால முடியும். ஆனால் உலகத்திலேயே நான் பெண் பிள்ளைகளை ஒழுக்கத்தோடு வளர்க்க முடியும் என்பதை நிரூபித்து காட்டுவதற்காக வேண்டிதான் இன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை மரணத்திற்கு பிறகுதான் மரணிக்க செய்யணும். நம்மோடு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கலாம். அது என்ன வளர்ப்பு என்பதை சில கடைசியில் நான் சொல்றேன். அது என்ன வளர்ப்புங்கிறத கடைசியில் சொல்றேன். இப்போ ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா வளரும் பொழுதே ஒழுக்கமும் மரியாதையோடு வளர்ந்து வந்தாங்க. அதாவது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நாயகத்தை பார்க்க வேண்டும் என்றால் நீங்கள் ஃபாத்திமாவை பார்த்தால் போதும் சொல்லுவாங்க. அதாவது ஒரு மனிதனை ரசிச்சு கரெக்டா பின்பற்றலாங்க. ஆனா இந்த மாதிரி பின்பற்றுறதுன்னா அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு நம்ம இன்னும் முடியுமா? தோற்றத்தை பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாதிரியே இருப்பாங்க அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா. அதே நேரத்துல முழுக்க தந்தையுடைய சொல்லை அப்படியே கேட்டு எப்படி தந்தை உட்கார்வார்களோ அதே மாதிரி உட்கார்வாங்க, எப்படி தந்தை பேசுவாங்களோ அதே மாதிரி பேசக்கூடிய ஒரு ஆட்கள். அதனாலதான் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும்னா நீங்க யாரை பார்த்துக்கிறீங்க? ஃபாத்திமாவை நீங்கள் பார்க்க கொள்ளுங்கள். அவர்கள் எப்படி இருந்தார்கள் வாழ்ந்தார்களோ அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்தார்கள் என்பதாக அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்லி தருவாங்க. ஒரு 15 வயசாச்சு, ஒழுக்கமும் மாண்புகளும் கண்ணியத்தோடு அவங்க வளர்த்தெடுக்கிறாங்க. வெட்கத்துல ரொம்ப உயர்ந்த ஒரு பெண்மணியாக வளர்த்தெடுத்தாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்மணி. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாப்பிள்ளை தேடக்கூடிய ஒரு சூழல், அல்லாஹ்வுடைய அறிவிப்பு வந்துருச்சு, மாப்பிள்ளை பார்க்கணும் அப்படின்னு. நிறைய பேர் மாப்பிள்ளை கேட்டு வர்றாங்க, பொண்ணு கேட்டு வர்றாங்க. அதுல முதல்ல வர்றது யாருன்னு சொன்னா
ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க. யா ரசூலல்லாஹ், என்ன அபூபக்கர் இந்த நேரத்தில் தெரியுது, என்ன விஷயம் கேட்டாங்க. யா ரசூலல்லாஹ், உங்கள் மகள் ஃபாத்திமாவை நான் திருமணம் முடிக்கலாம் என்று வந்திருக்கிற பெண்ணு கேட்டு வந்திருக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரொம்ப அற்புதமான தோழர் அல்லவா, அப்படியே அமைதியாயிட்டாங்க. நாயகமே ஏன் அமைதியாக இருக்கிறீர்கள் என்று கேட்டேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதில் சொல்ல, வழியை எதிர்பார்த்து இருக்கிறீர்களோ என்று கேட்டாங்க. ஆமாம் அபூபக்கரே அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா உள்ள வயசுக்கு வரல, அப்ப வயசுக்கு வரலன்னா இந்த பிள்ளைக்கும் அல்லாஹ்வுக்கும் நேரடி தொடர்பு இருக்குன்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்துக்கிட்டாங்க. இப்ப அல்லாஹ்வுடைய வழியை எதிர்பார்த்து இருக்கிறாங்க. யாரை திருமணம் முடிக்கிறார், திருமணம் முடிக்கிறான்னு நல்லா கட்டளை போட்டாங்க. யாரு திருமணம் முடிக்கிறது, எல்லாம் அல்லாஹ்வுடைய ஏற்பாடுல நடக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆமாம் அபூபக்கரே, வழியை எதிர்பார்த்து நான் இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே எழுதி போயிட்டாங்க. நம்மளுக்கு இல்லை அப்படின்னு எழுதி போயிட்டாங்க. இரண்டாவதாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வர்றாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அலிவர் கொண்டு கேட்கிறாங்க, நாயகமே உங்கள் மகள் ஃபாத்திமாவை நான் திருமணம் முடிக்க ஆசைப்படுறேன். அப்பவும் அமைதியாக இருக்கிறாங்க. நாயகமே தாங்கள் அமைதியாக இருப்பதன் நோக்கம் வழியை எதிர்பார்க்கிறீங்களா? ஆமாம் உமரே அப்படின்னு அவங்களும் எதிர்த்து போயிடுறாங்க. உஸ்மான் ரலியல்லாஹு கேட்க முடியாது, ஏன்னா அக்காவை திருமணம் முடிச்சிருக்கிறாங்க. ஒரே காலத்தில் அக்கா தங்கச்சி திருமணம் முடிக்கக்கூடிய இஸ்லாமிய தடை. ருக்கையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை முதலில் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா திருமணம் முடிச்சாங்க. பத்ர் போருக்கு போயிட்டு வரும்போது அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. பத்ர் போர்ல கலந்துக்கிறதுக்கு முடியல, அவங்களால உஸ்மான் ரலியல்லாஹு கலந்துக்கிற முடியல, அவங்க நோயாளிட்டு இருந்தாங்க, மரணப்படுத்தி இருந்தாங்க. இப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வர வேணாம், நீங்க உங்க மனைவியை பார்க்கணும்னு சொல்லிட்டாங்க. இருந்தாலும் பத்ர் போரில் கலந்து கொண்ட நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க. அப்போ போயிட்டு வரப்போகும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு சந்தோஷமான செய்தி, ஒரு துக்கமான செய்தி, தன் மனைவி இறந்துட்டாங்க. அப்போ முடிஞ்ச கையோடு அவங்க வஃபாத்தான பிறகு உம்மு குல்தும் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களை திருமணம் முடித்து வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்கு? உஸ்மான் ரலியல்லாஹு. அப்போ அக்கா வாழ்ந்துட்டு இருக்கும்போது தங்கத்தை கேட்க முடியும், சமகாலத்தில் கேட்க முடியாது. இப்படி நிறைய சஹாபாக்கள் போன உடனே எல்லாருக்கும் அமைதியாக வழி எதிர்பார்த்து இருக்கிறது அனுப்பிட்டாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா போகிறதுக்கு வெட்கப்படுறாங்க. ஏன்னா சிறுபிராயத்திலிருந்து ஒன்றாக வளர்ந்த பிள்ளை அலி ரலியல்லாஹு தஆலா. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா இவருக்கு கொஞ்சம் தான் வயசு டிஃபரண்ட். அதே நேரத்தில் அன்னை அலி ரலியல்லாஹு தஆலா இவங்க வளர்த்தவங்க. அலி ரலியல்லாஹு தஆலா கைப்பிள்ளையாக ஆறுகளில் இருக்கும்போது யார் வளர்த்தா? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா வளர்த்தாங்க. இப்படி இருக்கும்போது இவங்க பொண்ணு போய் கேட்கறது வெட்கப்படுறாங்க. போறது திருப்பி வருது, போறது வாசவரை போது திருப்பி வருது, வாசவரை போது திருப்பி வருது. அப்ப அவங்களுடைய அடிமை பெண் ஒரு பெண்மணி சொன்னாங்க, அது அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள், நீங்க போங்க, உங்களுக்கு நிச்சயமா தருவாங்க, நீங்க சிறு வயசு, நீங்க போங்க, உங்களுக்கு கண்டிப்பா தருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தயங்கி போறாங்க. அலி என்ன ஆகிட்டேன், இல்லை நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு கிளம்பி போறாங்க. என்ன பொண்ணு கேட்டு வந்தீங்களா? ஆமா யாரும் சொல்லலாம், பெண்ணு கேட்டு வந்தேன். இப்போதான் சொன்னாங்க, இப்பொழுதுதான் ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து சொன்னார்கள், அலி பொண்ணு கேட்டு வாசல்ல வந்து நிற்கிறார்கள், அவருக்கு ஃபாத்திமாவை திருமணம் முடிக்க வையுங்கள் என்று ஹலரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழி சொல்லிட்டு போனாங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு திருமணம் முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மகருக்கு என்ன வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவங்களோட ஒன்றும் இல்லை, அவங்களோட என்ன அவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு இருக்காங்க, அவங்கள்ட்ட என்ன இருக்கும். அப்போ அவங்க சொன்னாங்க, யாரை சொல்லுங்க, இல்லை எதுவுமே இல்லை. இப்போ என்ன இருக்குது, போருக்காக வேண்டி தடுக்கக்கூடிய அந்த கவசம் இருக்குது இல்லை, அலி ரலியல்லாஹு அன்ஹு முத்தகையில வாழ் வச்சிருப்பாங்க, முத்தகையில கவசம் வச்சிருப்பாங்க, கேடை போட்டு வச்சிருப்பாங்க. அந்த கேடை மட்டும்தான் எனக்கு இருக்குது. சரி, அதை கொண்டு போய் வித்துட்டு வாங்கன்னு சொல்றாங்க. சண்டைக்கு போனாங்க, வாசல்ல யார் இருக்கிறாங்க? உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா. உஸ்மான் ரலியல்லாஹு தூண்டி விட்டாங்க, தூண்டி விட்டு அவங்க வராங்க. என்ன நடந்துச்சு? இந்த மாதிரி நடந்துச்சு. இதை பொண்ணு பிறகு இருந்தாங்க, ஆனா என்கிட்ட வந்து மகர் கொடுக்க ஒண்ணும் இல்லை, என் கவசம் மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன், கேடை மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன், அதை போய் வித்துட்டு வாங்கிட்டு வாங்க, வித்துட்டு காசு கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. அப்படியா, அதை கொண்டாங்க. எவ்வளவு? 3300 திருகம். அதை நான் வாங்கிட்டு 300 திருகத்தை கையில கொடுத்து, இந்தாங்க என்னுடைய கல்யாண பரிசாக இதையே வச்சுக்கிட்டு
சொல்லிட்டு திருப்பி அவர்களே கேட்க இது என்ன இருக்கிறத விட உங்களுக்கு தான் அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாங்க. இப்போ அல்லாஹ்வுடைய இயற்கையால் திருமணம் முடிஞ்சு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. பாருங்க, இதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது கணவன் மனைவினா வாழ்க்கையில ஊழலோடு ஊழல் ஊழலை மட்டும் நம்ம பார்த்துக்கிற கூட ஊழலையே நம்ம கரெக்டா இருக்கணும். சந்தோஷம் வரும், ஒரு சண்டை சச்சரவு வரத்தான் செய்யும். ஒரு நாள் ஒருத்தர் வந்து சொல்றாரு, உங்க மகள் ஃபாத்திமா அழுதுகிட்டே இருக்கிறாங்க, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு தந்தை எப்படி இருக்கிறது நான் சொல்றேன். அப்படியா இருக்கிறவங்க போனாங்க, என்னம்மா? இல்ல என்னுடைய கணவர் இந்த கோச்சிக்கு போயிட்டாங்க, வெளியே போயிட்டாங்க. விரிசலதாக தேடி 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 பார்க்கறாங்க, இதையும் ஆரம்பிங்க பஜார்ல போய் பார்க்கறாங்க, அழைக்கிறாங்க. கடைசியில மதினாவில் வந்து இது மஸ்ஜித் நபியில பார்க்கறாங்க, ஒரு ஓரத்துல படுத்து தூங்குறான், மண்ணுல படுத்து தூங்குறான். அப்போ மண்ணு தானே, தரையில் இல்லாத ஒரு தலைவர். அப்போ யாரப்பா தோவா அப்படின்னாங்க. ஓ, மண்ணின் மைந்தரின்றமா இல்லையா, மண்ணின் தந்தை அப்படின்னு இருக்கணும். ஓ அப்பா தோவா எப்படிங்க அப்படின்னு சொல்லுங்க. டக்குன்னு எழுதிச்சிட்டாங்க. அலிவர்தான் சொல்றாங்க, எனக்கு அடி என்று பெயர் இருந்ததை விட அபுத்துராப் என்று சொல்றதை எனக்கு ரொம்ப பிடிக்குது. ஏன்னா இந்த பெயர் எனக்கு நபிசல்லாஹு வைத்த பெயர், அலி என்பது என்னுடைய பெற்றோர்கள் வைத்த பெயர். ஆனா நபிகள் நபிசல்லாஹு வச்ச பெயர் என்ன? எனக்கு அபுத்துராப் என்று சொன்னாங்க. அப்போ ஒன்றுமே கேட்கல, மருமகன்ட்ட என்ன சண்டை சச்சரம் அப்படி எதுவுமே இருக்கல. வாங்க போங்க அப்படின்னு கையில பிடிச்சிருந்தேன். போனாங்க, போய் மகள்கிட்ட வீட்டுல விட்டு சொன்னாங்க, மகளே நீ எவ்வளவு பெரிய காரியம் செய்திருக்கிறாய் தெரியுமா? கணவனோடு நீ சண்டை செய்திருக்கிறாய். இந்த நிலையில் உனக்கு மரணம் வந்திருக்குமையானால் உன்னுடைய ஜனாதாவிற்கு நான் தொழுகை வைக்க மாட்டேன். எவ்வளவு பெரிய வார்த்தை. கணவனோடு சேர்ந்து வாழ்வதுதான் நீ சொர்க்கத்தின் தலைமையாக ஆனதற்கு உண்டான ஒரு காரணம், என்னுடைய மகன் என்பதற்கு உண்டான ஒரு காரணம் அல்ல. கணவனோடு எந்த அளவுக்கு நீ ஒன்றிணைந்து வாழ்கிறாயோ, விட்டு கொடுத்து வாழ்கிறாயோ, அதுதான் சொர்க்கத்திற்கு தலைமைக்கு உண்டான அடையாளம். அதை நீ ஏதாவது நீ ஒரு சருகல் ஏற்பட்டு விட்டால் உன் ஜனாதாவுக்கு நான் தொழுக வைக்கிறேன் அர்த்தம். நீ நரகத்திற்கு போய்விடுவார் என்பதுதான் அர்த்தம். இவ்வளவு அற்புதமான ஒரு தன் மகளாக இருந்தாலும், தன்னுடைய வளர்ப்பாக இருந்தாலும், எப்படி தன்னுடைய மகளுக்கு கணவனுடைய அந்த உறவை எப்படி அழகாக எடுத்து சொல்றாங்க பாருங்க. இன்னைக்கு அப்படி இல்லையே. உடனே வாப்பா போன் எடுத்து, என்னால் இருக்க முடியல அப்படின்னா அடுத்த கிழமைக்கு கூட்டிட்டு வந்துடுறது. பேசினாருங்க, ஒரு மகளுக்கு மேலாம் நான் கூட ஒரு 2 வருஷத்துக்கு இருந்தாங்க பேசிக்கிட்டு இருக்கிறாரு. நான் உட்காந்து நம்ம பள்ளியாசல்ல 7 நிமிஷம் கேப் இருக்குமா? 7 நிமிஷம் கேப் இருக்கும். சொல்றாரு போன்ல அத்தை சொல்றாரு, ஃப்ரெண்டு சொல்றாரு, போனாண்டா மாப்பிள்ள போனா எப்போ ஒருத்தோட இருந்துட்டு என் மகளை கூட்டிட்டு வந்திருக்கேன். எவ்வளவு பெரிய தப்பான விஷயம் தெரியுமா இது? எல்லாம் காப்பாற்றாங்க. எந்த காலத்திலேயும் கணவன்கிட்ட போய் தன் மருமகன்கிட்ட போய் என் மகன் நல்லவன் என்று வாதிடல, என் மகன் என்ன குற்றம் செஞ்சாங்க என்னட்டு கேட்கல. விருது கூட்டிட்டு போய் யாரை கண்டித்தார்கள்? தன் மகளை கண்டித்தார்கள். இப்படித்தான் ஒரு தந்தை தன்னுடைய மகளை வளர்க்கக்கூடிய விதம் இருக்கு. என் மகள் பெரிய சுத்தமா இருப்பாள் என்று சொல்லிவிட முடியும். நாயகத்துடைய வளர்ப்பு விடவா, அன்னை பாத்திமா விடவா ஒரு பக்குவப்பட்ட ஒரு பெண்கள் உலகத்தில் இருக்க முடியும். அந்த பெண்களையே கண்டிக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய பிள்ளைகளை எப்படி இருக்கிறீர்கள்? அந்த பக்குவம் இன்னைக்கு நிறைய பேருக்கு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு டைவர்ஸ்கிற இதுக்கு வந்து இன்னைக்கு சர்வசாதாரண கேட்கிறாங்க. சட்டை கஷ்டமாக நான் பார்த்துக்கிறோம், சர்வசாதாரண சொல்றாங்க. எவ்வளவு மோசமான ஒரு சூழ்நிலைக்கு இன்னைக்கு நம்ம தள்ளப்பட்டு கொண்டு இருக்கிறோம் என்பதை நாம் யோசிக்க வேண்டும். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா மரண படுக்கையில் இருக்கிறாங்க. இப்போ கேட்கிறாங்க ஃபாத்திமா, அல்லது கேட்கிறாங்க ஃபாத்திமா, என் வாழ்நாள்ல 27 வயசுல அவங்க ஒப்பாத்தாங்க. 27 வயசுல ஒப்பாத்தாங்க. உன்னுடைய வாழ்நாளில் இதுவரைக்கும் எனக்கு வேண்டும் நீ கேட்டதே என்ன காரணம் அப்படின்னு கேட்டாங்க. அப்பதான் சொன்னாங்க, என்னுடைய தந்தை
திருமணம் முடிஞ்ச அந்த நாள் உங்களோடு என் வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் போது என்னை தந்தை என்று சொன்னார்கள், அம்மா ஃபாத்திமா, அலி வசதி வாய்ப்பு இல்லாத, அலிட்ட வசதி வாய்ப்புகள் இல்லை, அலிட்ட நீ போய் எதுவும் எனக்கு இது வேண்டும் என்று நீ கேட்டுவிடக்கூடாது. அப்படி நீ கேட்டு அதை உனக்கு வாக்கு தர முடியவில்லையே என்று அவர் துக்கமாக உட்கார்ந்திருப்பார்கள். என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதம்மா. ஒரு பெரிய வார்த்தை. அடிக்க நீ ஒன்று கேட்டு அதை வாங்கி கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் அவர் துக்கமாக உட்கார்ந்திருப்பதை நான் பார்த்தால் என்னால் அதை தாங்கிக் கொள்ள முடியாதம்மா. அதனால எதுவுமே அடிக்க நீ கேட்கக்கூடாது. அவர் என்ன கொண்டு வந்தாலும் அவர் சமைச்சு கொடுக்கணும். அது மாதிரிதான் வாழ்க்கை நடத்தினார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு கொண்டு வந்தா சமைப்பாங்க, இல்லைன்னா அடிக்கிறாங்க. மூணதான் படுத்து கிடக்கு, அடிப்படையில் இருக்கிறது மூணதான் படுத்து கிடக்கு. இது மாதிரி எத்தனை காரணங்கள். இப்ப அலிவர்கள் கேட்கிறாங்க, அப்பதான் கண்ணீர் விடுறாங்க. இந்த வார்த்தையை கேட்டாங்க, இப்படி இருந்தாலும் ஆமாம் என்று சொன்ன பிறகு சொன்னாங்க, ஃபாத்திமா, இப்படி மரணப்படுத்துற படுத்து உனக்கு ஏதாச்சும் ஒன்று கேளு, உனக்கு தரேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு ஒரே மாதுளம் பழத்துக்கு ஆசையா எடுத்துருக்காங்க. வேகமா போனாங்க, ஒரு கடையில கூலி வேலை செஞ்சாங்க. கொஞ்சம் பேரிச்சம்பழம் கிடைச்சிச்சு. அந்த பேரிச்சம்பழத்துக்கு பதிலாக ஒரு மாதுளம் பழத்தை வாங்கி வேகமா போனாங்க. வேகமா வனப்போது இடையில ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, நீங்க அல்லாஹ்வுடைய ரசூலுடைய குடும்பமாக இருக்கீங்க, அன்பு வைத்தா இருக்கிறீங்க, சரியான பசியா இருக்குது, இந்த மாதுளம் பழத்தை எனக்கு தாங்க. அழுதற்கு அமைதி கொடுத்துனாங்க. கொடுத்துட்டு கண்ணீரோடு வீட்டுக்குள்ள வந்தாங்க. பாத்திமா, இப்போ கூட ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியாதவனாக நான் போய்விட்டேன். இப்போ கூட ஒரு ஆசையை நிறைவேற்ற முடியாதவனாக நான் போய்விட்டேன் என்று அப்படியே அழுதார்கள் என்பதாக நம்ம வரலாற்றை நம்ம பார்க்கிறோம், ஈஸியில பார்க்கிறோம். இதுதான் ஒரு உண்மையான ஒரு மாற்று. ஒரு பெண்கள் எப்படி இருக்குன்னா, மனவன்ட்ட கணவன்ட்ட அப்படி ஒரு இன்னைக்கு வந்து பட்டுப்படம்தான் 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபாய்க்கு எடுத்துட்டா. இல்லைன்னா நீ ஒரு ஆம்பளையா, நீனா என்ன உழைக்கிற, எனக்கு சம்பாதிச்சு உழைச்சு என்னைய கல்யாணம் வச்சு என்ன பண்ணுறான் கண்ட இந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக வருது. ஒரு விஷயம் இருக்குன்னா 5000 ரூபாய் போன வருஷம், இந்த வருஷம் 10,000 ரூபாய் அவன்கிட்ட இருக்குதா இல்லையா, என்ன ஏது எதையும் பார்க்கிறது. இப்ப அந்த அளவு பக்குவத்தோடு வாழ்ந்திருப்பான். ஒரு நாள் பாருங்க, சாப்பாட்டுக்கு அல்ல எப்படி அந்த குடும்பத்திற்கு அல்லாஹ் உதவி செய்யறா பாருங்க. சாப்பாடு கொஞ்ச நேரம் பேசினாங்க, அவங்க சாப்பாட்டுக்கு வழி இல்லை, போறாங்க, வேலையும் கிடைக்கல. அப்போ ஒருத்தர் சொல்றாரு, ஒருத்தர் வாட்டர் சட்டமான குதிரை ஒன்று கூட்டிட்டு இருந்தார். இது வந்து அலியே, இதை நீங்க எடுத்துக்கிறேன், உங்களுக்கு தான் இது நல்ல போர் செய்யறதுக்கு நல்ல அழகான குதிரையா இருக்குது, நடிச்சுக்கிறீங்க அப்படின்னு. இல்லைங்க, நீங்க சும்மா வேணாம். இல்ல காசு தான் நான் தருவேன். இல்ல காசு இல்லையே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, காசு எப்போ தருகிறா அப்போ தாங்க வச்சுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவ்வளவு பேசி 150 திருந்தமா இன்னும் பேசி முடிக்கிறாங்க. சரி சொல்லிட்டு அதை கொண்டு போய் வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்து ஒரு மனிதர் வந்தார். இந்த குதிரை ரொம்ப அழகா இருக்குது, போருக்கு உதவும் எனக்கு தெரியலாங்க. சரி எவ்வளவு, நான் 300 திருகம் தரேன் அப்படின்னு அவரே சொல்றேன். நான் 300 திருகம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்றாரு. இப்போ இவங்க 150 திருகம் அவருக்கு போயிடுச்சுன்னா 150 அப்படி கிடைச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சேர்த்து கொடுத்து வாங்கிடுறாங்க. வாங்கிட்டு இவரை தேடி பார்த்தா நான் பாடக்காங்க. ஆஹா, இது நடந்தது எங்களுக்கு ஒரு விதமா இருக்குது. நேரம் நபிகள் ஸல்லல்லாஹு போறாங்க. என்ன இது புதிதமான ஒரு நிகழ்ச்சியாக இருக்குது. போய் நுழைஞ்ச உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜிதில் உட்கார்ந்து இருக்கிறாங்க. என்ன அலியே, வழியில் நடந்ததை நான் சொல்லவா நீங்கள் சொல்றீங்களா அப்படின்னு. நாயகமே ஒன்று புரியவில்லை. முதலிலே ஒரு குதிரையை கொண்டு வந்தவர்கள் ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், இடையிலே குதிரையை வாங்கியவர்கள் மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது அல்லாஹ் உங்களுக்கு தந்த கிஃப்ட், கொண்டு வீட்டுக்கு போங்க அப்படின்னா. தக்வாவோடு வாழ்ந்த வாழ்க்கை எவ்வளவு பிரகாசமாக இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணப்படுக்கையில் இருக்கும்போது ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டாங்க, வாங்கிட்டு காதுல என்ன சொன்னாங்க, அழுதாங்க, அழுதாங்க. உன்னதரை கூப்பிட்டாங்க, வாங்க அப்படின்னு கூப்பிட்டு காதுல சொன்னாங்க, சிரிச்சாங்க, சந்தோஷப்பட்டாங்க. ஒஃபாத்தாயாச்சு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச
இதாவுடைய காலகட்டம்லாம் இது முடிஞ்ச பிறகு அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு கேட்டாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? முதல்ல காதுல ஏதோ சொன்னாங்க, நீ அழுத. ரெண்டாவது காதுல சொல்லும் நீ சிரிச்ச, என்ன சொன்னாங்க அப்படின்னு. அப்போ அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, ஏன்னா ரெண்டு பேரும் சம வயசுல உள்ளவங்க. அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்களும் ஆயிஷா ராணி சம வயசுல உள்ளவங்க. அடிக்கடி ஆரோக்கியமான விவாதம் எல்லாம் நடக்கும், ரெண்டு பேருக்குமே நடக்கும். ஒரு நாள் என்ன சொன்னாங்க, ஆயிஷா ராணி சொன்னாங்க, யாரும் உங்க வாப்பாவுக்கு நான் தான் ரொம்ப முக்கியம் தெரியுமா அப்படின்ட்டாங்க. உங்க உமாவோட அதுக்கப்புறம் தான் அப்படின்னு. ஏன் அப்படின்ட்டாங்க. நான் தான் கன்னி பெண்ணு உங்க வாப்பாவுக்கு நான் தான், ஏன்னா அவங்க தான் கன்னி பெண்ணு, மற்றவங்க விடுதலை அன்னை கல்யாணம் உதவி பண்ணதான் தலைமை விடுதாங்க. நான் தான் கன்னி பெண்ணு, அதனால நான் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற உடனே பாட்டிமார்களுக்கு பேச முடியும். ஏன்னா அம்மா உடனே அதை சொல்லிட்டாங்களே, குத்தி காட்டிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே போராட்டம் காப்பாட்டாங்க. யாரும் சொல்லலாம் இந்த மாதிரி ஆயிஷா சொல்லிட்டாங்க. அவர் சொல்லலாம், எங்க வாப்பா நீ போய் சொல்லு, எங்க உமாவுக்கு எங்க வாப்பா உனக்கு விதவைய இன்னொரு கல்யாணம் முடிச்சது, ஆனா எங்க உமாவுக்கு கன்னி பையலா இருக்கும்போது எங்க உமாவுக்கு எங்க உமாவுக்கு எங்க வாப்பா கன்னி பெண்ணா கிடைச்சாங்க, ஆனா உனக்கு ரெண்டாம் தரமா மூணாம் தரமாகத்தான் உனக்கு கல்யாணம் முடிச்சாங்க, அப்படி நீ போய் சொல்லுன்னு சொன்னாங்க. சொல்லலாம் இந்த மாதிரி ஆரோக்கியமான வார்த்தைகள் இங்க நடக்கும். அப்போ அந்த மாதிரி அவங்க கேட்கும் போது சொன்னாங்க, பாத்திமாவுக்கு சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலிலே காதில் சொல்லும் போது, அம்மா நீ கவலைப்படாத, நான் கொஞ்ச நேரத்தில் நான் வஃபாத்தாகி விடுவேன் என்று சொன்னார்கள். அதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை, நான் அழுதேன் என்று சொன்னாங்க. முன்னர்ந்து சொன்னாங்க, நான் வஃபாத்தான பிறகு என் குடும்பத்தில் முதலில் நீந்தான் வஃபாத்தாகி என்னை நீ சந்திப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால் நான் சிரிச்சேன். யோசித்து பாருங்க, இதுதாங்க நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முடியுமா? எனக்கு இன்னாடி தான் மோட்டா ஃபர்ஸ்ட் மோட்டா போயிருந்தா என்ன ஆகும்? ஒரு பையன்கிட்ட கேட்டேன், ஏன்டா பள்ளிக்கே வரல, 40 நாளைக்கு மேலே தான் வந்தாங்க. அப்பா இறந்து போய் உம்மாவுடைய வாப்பா இறந்து போய் 40 நாள் கழிச்சு தான் பள்ளிக்கே வந்தான். ஏன்டா ஆலய காண் அப்படின்னு கேட்டா, என் உம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு இருக்கு அப்படின்னா. ஏன்டா உம்மா போகக்கூடாதுன்னு சொல்லிச்சு? பள்ளி விட்டுட்டு திரும்பி போகும்போது இருப்பிடுமா, அப்பா கூடவே வருது. எப்படி தெரியுது? ரொம்ப வேதனையான விஷயம். அப்பா கூடவே வருவாங்க. அவங்க நாய் சொல்வது எப்படி வளர்த்தாங்க பிள்ளை, நான் சொன்ன கடைசியில சொல்றேன், பிள்ளையை வளர்த்து ஒரு தந்தையுடைய பிள்ளை சரியாக வளர்த்திருக்கிறதுக்கு நான் அடையாளம் என்ன தெரியுமா? தான் பிள்ளை மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து விட்டால் அவனுடைய வளர்ப்பு சரியாக. எந்த பிள்ளை தன்னுடைய வளர்ச்சிக்கு பிறகு சொத்துக்காக அடிச்சுக்கிச்சோ அந்த பிள்ளை நல்ல பிள்ளை, வளர்ப்பு சரியில்லை அர்த்தம், வளர்ப்பு சரியில்லை அர்த்தம். தன்னுடைய மரணத்திற்கு பிறகு அந்த பிள்ளை மறுமை வாழ்க்கையை தேர்ந்தெடுத்து மறுமைக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய பிள்ளையாக வளர்ந்து விட்டால் சரியாக நம்ம பிள்ளையை வளர்த்திருக்கிறார் என்பதற்கு அடையாளம். அதனால்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு அப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் மௌத்தா போகுதுன்னு என் நாயகத்தை தந்தையை நான் முதல்ல போய் பார்க்க போகிறேனா என்ற சந்தோஷத்தை நான் அழுதேன் என்று சொன்னார்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. ஆகவே அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு உத்தமி அவர்கள், ஒரு கண்ணியம் நிறைந்த ஒரு பெண்மணி வஃபாத்தான நாள் தான் இந்த பிற 12 ரமலான் பிறை 12. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபீஉல் பிறை 12 வஃபாத்தானாங்க. கரெக்டா 6 மாசம். ஆனால் வரலாற்று ஆசிரியர் சொல்லக்கூடிய கணக்கு பிரகாரம் பார்த்தா கரெக்டா 6வது மாசத்துல அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வஃபாத்தானாங்கன்னு சொல்றாங்க. ஆக அல்லாஹ் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட அந்த பெண்ணுடைய வாழ்க்கையை நாம் நம்முடைய பெண் மக்களுடைய வாழ்க்கையில் அது வரணும் இன்ஷா அல்லாஹ். கொண்டு வரலாமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நாளை வறுமை நாளையில் அப்படிப்பட்ட நல்லடியார்களை கூட்டத்தை நம்மளையும் நம்முடைய பெண் மக்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமது சேனலில் விளம்பரங்களுக்கு sunnaatruth@gmail.com